சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. வணக்கம், உங்க எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. ஆனா மார்க்ல திருப்தி இல்லையா? நம்ம பேப்பரை நாமளே பார்க்க முடியுமா முடியாதான்னு ஒரு குழப்பம் இருக்கா? கவலையே வேண்டாம். அதுக்கு ஆர்டிஐ சட்டம்னு ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க. யோசிச்சு பாருங்க, மார்க் ஷீட் கையில இருக்கு, ஆனா எதிர்பார்த்த மார்க் இல்ல. கரெக்ஷன் சரியாதான் பண்ணாங்களா, எங்க மார்க் போச்சுன்னு ஒரு சந்தேகம் மனசு அரிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? நம்மளோட ஆன்சர் ஷீட்டை நாம பார்க்கவே முடியாதான்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த விளக்கம் நிச்சயமா உங்களுக்கு தான். சரி, இப்போ உங்க முன்னாடி ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஒன்னு, உங்க யூனிவர்சிட்டியோட ரூல்ஸ் படி போறது. அது பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், ப்ராசஸும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்மளோட தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஐ. இது உங்களோட சட்டப்பூர்வமான உரிமை, அதுவும் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. இதுல எது பெஸ்ட்னு உங்களுக்கே புரியும். வாங்க அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவா என்ன ஒரு டைலமால மாட்டிக்கிறாங்கன்னு பாத்துருவோம். மார்க் ஷீட் கையில இருக்கு, ஆனா மனசுக்குள்ள திருப்தியே இல்ல. நம்ம எங்க தப்பு பண்ணோம், எந்த கேள்விக்கு எவ்வளவு மார்க் குறைஞ்சது, திருத்தினதுல ஏதாவது தப்பு இருக்குமோ, இப்படி மனசுக்குள்ள 1000 கேள்வி ஓடும். இந்த ஒரு குழப்பமான நிலைமை தான் பல ஸ்டூடெண்ட்ஸோட பெரிய பிரச்சனையே. ஆனா இதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா இந்த குழப்பத்துக்கு நம்ம சட்டத்திலேயே ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது நம்ம ஆர்டிஐ. இது ஏதோ இன்னைக்கு நேத்து வந்த விஷயம் இல்ல. இதோட வரலாறு கொஞ்சம் பெருசு. 2011 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா, திருத்தின விடைத்தாளும் ஒரு தகவல் தான்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் 2019 எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ற முழு உரிமையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இருக்கணும் உறுதிப்படுத்திருச்சு. கடைசியா மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் ஒரு படி மேல போய் யூனிவர்சிட்டி ரூல்ஸை விட ஆர்டிஐ சட்டம் தான் பவர்ஃபுல்னு ரொம்ப ஆணித்தரமா தீர்ப்பு சொல்லியிருக்கு. பாருங்க, இந்த மொத்த விஷயத்தோட ஆணி வேறே இந்த ஒரு வரிதான். சுப்ரீம் கோர்ட்டோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா, எனவே மதிப்பீடு செய்யப்பட்ட விடைத்தாள் ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் ஒரு தகவல் ஆகும். இது எவ்வளவு முக்கியமான ஒரு தீர்ப்பு பாருங்க. இதுதான் உங்க உரிமைக்கான அசைக்க முடியாத சட்ட அடிப்படை. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ எப்படி நம்ம ஆன்சர் ஷீட்டை வாங்குறது, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, உங்ககிட்ட 2 வழி இருக்கு. ஒன்னு யூனிவர்சிட்டி வழி, இன்னொன்னு ஆர்டிஐ வழி. ஸ்டெப் 2, இதுல எதை செலக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ற முழு சுதந்திரமும் உங்ககிட்ட தான் இருக்கு. ஸ்டெப் 3, இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த காலேஜோ யூனிவர்சிட்டியோ அவங்களோட காஸ்ட்லியான வழியை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு உங்களை யாருமே கட்டாயப்படுத்த முடியாது. இது உங்க உரிமை. இப்ப பாருங்க, நீங்க யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி போனீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்டோட ஆன்சர் ஷீட் வாங்கவே கிட்டத்தட்ட 500 ரூபாய் வரைக்கும் கேட்பாங்க. நினைச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய செலவு. ஆனா அதே ஆன்சர் ஷீட்டை நீங்க ஆர்டிஐ மூலமா கேட்கும்போது ஒரு பக்கத்துக்கு வெறும் 2 ரூபா. எங்க 500 ரூபா, எங்க 2 ரூபா? எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? சோ ஆர்டிஐல என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு பேஜுக்கு 2 ரூபா தான். ரெண்டாவது, நீங்க அப்ளை பண்ண 30 நாளைக்குள்ள உங்களுக்கு தகவல் கிடைச்சே ஆகணும். இது சட்டப்படி கட்டாயம். மூணாவதா, ஒருவேளை நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா பிபிஎல் சர்டிபிகேட்டை காட்டி 1 பைசா கூட செலவில்லாம ஃப்ரீயாவே உங்க ஆன்சர் ஷீட்டை வாங்கிக்கலாம். சரி, நாம ஆர்டிஐல அப்ளை பண்றோம். ஆனா அங்க இருக்கிற அதிகாரி தகவல் தரமாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? இப்படி ஒரு பயம் உங்களுக்கு வரலாம் இல்லையா? கவலைப்படாதீங்க, அதுக்கும் நம்ம சட்டத்துல வழி இருக்கு. ஒரு அதிகாரி சும்மாலாம் முடியாது, தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா சட்டத்தை மீறினா அவங்களுக்கு ரொம்ப சீரியஸான விளைவுகள் இருக்கு. அதுவும் அவங்க பர்சனலா அதுக்கு பொறுப்பேத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன நடக்கும்னா, தகவல் ஆணையம் அந்த அதிகாரிக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அப்படின்னு ஒன்னு அனுப்பும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஏன் தகவல் தரல, உங்க மேல ஏன் அபராதம் போடக்கூடாதுன்னு நேர்ல வந்து பதில் சொல்லுங்கன்னு கேக்குற ஒரு ஃபார்மல் நோட்டீஸ் இது. இது சும்மா ஒரு லெட்டர் இல்ல, ஒரு ஒஃபீஷியல் விசாரணைக்கான முதல் படி. அப்போ அந்த அதிகாரி கொடுக்கற விளக்கம் சரியில்லை, திருப்தியா இல்லைன்னா ஆர்டிஐ சட்டத்தோட செக்ஷன் 21 படி அந்த அதிகாரிக்கு அவரோட சொந்த பணத்திலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போட முடியும். நல்லா கேட்டுக்கோங்க, இது கவர்மெண்ட் பணம் இல்ல, அவரோட பாக்கெட்ல இருந்து கட்ட வேண்டிய பணம். இந்த அபராதம் போடுறத கவர்மெண்ட் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதிகாரிகளோட பொறுப்பு எவ்வளவு முக்கியம்னு நமக்கே புரியும். இது வெறும் மிரட்டல்னு நினைக்காதீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு படி மேல போய் இந்த மாதிரி ஃபைன் பணத்தை வசூல் பண்றதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் அக்கவுண்டே உருவாக்கியிருக்கு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். இங்க பாருங்க, இதுதான் அந்த அக்கவுண்டோட அஃபிஷியல் டீடைல்ஸ். அதோட விளக்கத்தை படிச்சாலே புரியும்.
பொது தகவல் அலுவலர் மீது விதிக்கப்பட்ட அபராத தொகையை வசூலித்தல்னு ரொம்ப தெளிவா இருக்கு. இதுக்காக ஒரு தனி அக்கவுண்ட் கோடு உருவாக்கி அதுக்கு மனிதவள மேலாண்மை துறை செக்ரட்டரிய கண்ட்ரோலிங் ஆபீசரா கூட போட்டிருக்காங்க. அப்படின்னா அது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு பாத்துக்கோங்க. இந்த ஃபைனோட மட்டும் பிரச்சனை முடியறதில்ல. தகவல் கொடுக்காத அதிகாரிகள் மேல டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கணும்னு தகவல் ஆணையம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது அவங்களோட சர்வீஸ் ரெக்கார்டையே பாதிக்கும். சோ இது டபுள் பனிஷ்மெண்ட் மாதிரி. சோ இந்த முழு விளக்கத்தோட சுருக்கம் என்னன்னா 3 பாயிண்ட் தான். நம்பர் 1, உங்க ஆன்சர் ஷீட்டை பாக்குறது உங்களுடைய சட்டப்பூர்வமான உரிமை. நம்பர் 2, RTI மூலமா போனா செலவு ரொம்ப கம்மி. ஒரு பேஜ்க்கு வெறும் 2 ரூபாய் தான். நம்பர் 3, அதிகாரிகள் தப்பு செஞ்சா தப்பிக்க முடியாது. அவங்க மேல ஃபைன்ல இருந்து டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் வரைக்கும் கடுமையான நடவடிக்கைகள் இருக்கு. இப்போ உங்க உரிமைகள் என்ன, அதை எப்படி சட்டப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இனிமேல் உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த உரிமையை தைரியமா பயன்படுத்துங்க. ஏன்னா உங்க உரிமை உங்க கையில தான் இருக்கு. இந்த சக்தியை நீங்க பயன்படுத்துவீங்களா?